வெல்கம் டு டி ஆர்ட் ஸ்பேஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிலிக்கான் மோல்டு எப்படி வீட்டிலேயே செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ மார்க்கெட்லலாம் வந்து 500 600ன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வீட்டிலேயே ஒரு 200ல் எப்படி சிலிக்கான் மோல்டு செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு சிலிக்கான் பேஸ்ட் வந்து தேவை. இது வந்து எங்கே விற்கும் அப்படின்னா, பெயிண்ட் ஷாப் இல்லைனா ஹார்ட்வேர் ஷாப்லேயே வந்து கிடைக்கும். இது வந்து அந்த எம்ஆர்பி வந்து 400 போட்டிருக்கும். பட் இதை நம்ம வந்து 200க்கு வந்து தருவாங்க ஷாப்பில். ஸோ அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வேஸ்ட்டு பவுல் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டோ எனிதிங் எல்ஸ் எடுத்துக்கோங்க. இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வேறு எதுவும் யூஸ் பண்ணிடக்கூடாது. அப்புறம் கோகோனட் ஆயில் வந்து தேவை. ஸோ அதையும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு தேவை. ஸோ அதுவும் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி பெயிண்ட்ஸ் வந்து தேவை. நம்ம அந்த சிலிக்கான் வந்து கலர்ஃபுல்லாக வருது இல்லையா, ஸோ அதுக்கு பெயிண்ட் வந்து தேவை. நான் வந்து வாட்டர் கலர் எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக்னாலும் ஓகே தான். ஓகே, அதுக்கு நெக்ஸ்ட்டு மெயினாக தேவைப்படுறது இந்த திங்ஸ் தான். நம்ம மோல்டுக்கு வந்து எதுனாலும் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு முருகரோட இது வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பழசான இயர்ரிங்ஸு எதுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு தேவையான ஷேப் என்னென்ன ஷேப் வேணுமோ ஸோ அதுக்கு வந்து எடுத்துக்கோங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பவுல் எடுத்துகிட்டு அதில் நான் வந்து இந்த சிலிக்கான் பேஸ்ட் வந்து போட போகிறேன். இது வந்து நம்ம டூத் பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இதை நம்ம வந்து நல்லா டைட்டாக லாக் பண்ணி வைக்கணும், இல்லைனா இது வந்து வேஸ்ட் ஆயிரும். நான் ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதில் வந்து அந்த இது வந்து இருக்கும். நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வச்சுருந்தனால கொஞ்சோன்னு இடத்துல வந்து அது வந்து அந்த சப்ஸ்டன்ஸ் ஹார்டாகி இருக்கும். ஸோ அதை வந்து எடுத்துருங்க வெளியில். ஸோ அதை எடுத்துட்டு இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டை வந்து இந்த பவுலில் வந்து போட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே, இது வந்து கன் இருந்தால் தான் இது வந்து வெளியே எடுக்க முடியும் அப்படின்னு வந்து சில வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் அதுக்கு நீங்கள் வந்து செலவு பண்ண வேணாம். இந்த மாதிரி ஒரு குச்சி, ஏதோ ஒரு குச்சி இருந்தால் அதை நம்ம பின்னாடி வழியாக தள்ளினோம் அப்படின்னா அழகாக இந்த மாதிரி வந்து பேஸ்ட் வந்து வெளியே வரும். பட் கொஞ்சம் அது வந்து அமுக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு அதை நல்லா அழுத்தினோம் அப்படின்னா அழகாக பேஸ்ட் வந்து வெளியே வரும். கன் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் வந்து கொஞ்சம் கெமிக்கல்ஸ்னால கொஞ்சம் ஸ்மெல் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஒத்துக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக க்ளவுஸ் யூஸ் பண்ணி இந்த சிலிக்கான் மோல்டு செய்கிறத வந்து பண்ணுங்கள். ஸோ நான் தேவையான அளவு பேஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டேன். இதுக்கு மெஷர்மெண்ட்லாம் இல்லை. நம்ம பவுடருக்கு கார்ன்ஃப்ளவருக்கு தேவையான அளவு நம்ம இந்த பேஸ்ட்டு போட்டுக்கிட்டால் போதும். ஸோ நான் அந்த பேஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி கரெக்டாக அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் அதை க்ளோஸ் பண்ணாமல் வச்சிங்கனாலும் அது வந்து கட்டி ஆகிடும். ஸோ வேஸ்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பசிகிறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட்ஸ்லாம் வந்து பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சமாக கோகோனட் ஆயில் போத் நம்ம பவுல்லையும் ஆட் பண்ணிக்கணும், நம்மளோட ஹேண்ட்ஸ்லேயுமே வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ தட் நம்மளுக்கு வந்து கையில் அது வந்து ஒட்டாது. ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பெயிண்ட் வந்து போட்டுறணும். நம்ம சிலிக்கான் மோல்டுலாம் வந்து கலர் கலராக இருக்கு இல்லையா, ஸோ நம்ம என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் போட்டுக்கிறோம். பட் என்ன கலர் போட்டாலும் டார்க் கலர்ஸாக நம்ம மோல்டு வந்து வராது. இப்போ நான் வந்து டார்க் க்ரீனே தான் போடுறேன். பட் நம்மளோட மோல்டு வந்து லைட் க்ரீனாக தான் இருக்கும். நீங்கள் ரெட்டு போட்டிங்கன்னா அது பிங்க்காக தான் வந்து வரும். எல்லாமே வந்து இந்த மாதிரி லைட் கலர்ஸாக தான் வரும். ஸோ கொஞ்சமாக நான் வந்து பெயிண்ட் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் வாட்டர் கலர் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, ஃபேப்ரிக் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் போட்டு இப்போ நம்ம அதை வந்து பிசைய ஸ்டார்ட் பண்ணி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் கண்டிப்பாக க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதை வந்து ஃபுல்லாத்தையும் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துடுறேன். ஸோ நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா இதை வந்து பிசைஞ்சிடலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்றனால நான் வந்து க்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணல. ஸோ கண்டிப்பாக அதை கை வைக்கிறதுக்கு முன்னாடியும் கண்டிப்பாக கோகோனட் ஆயில் போட்டுட்டு இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா கையிலேயே எல்லாமே ஒட்டிக்கிடும். இதை வந்து ரொம்பையும் பிசையக்கூடாது. இந்த மாதிரி எடுத்துகிட்டு ரொம்பையும் பிசையக்கூடாது. ரொம்ப பிசைஞ்சிங்கன்னா கிராக் விழ ஆரம்பிச்சிடும். ஸோ ஜஸ்ட் ஒரு 10 கவுண்ட்குள்ளே அதை வந்து பிசைஞ்சிட்டு உடனே அதை வந்து எடுத்துகிட்டு நம்ம மோல்டு செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக வந்து பிசைஞ்சிக்கோங்க. நல்லா அதை வந்து ரவுண்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த கையிலையும்
வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிட்டு இதை நல்லா வந்து உருட்டிக்கலாம். நல்லா அதை வந்து உருட்டிக்கோங்க. நல்லா அதை வந்து உருட்டிட்டு ஒரு சர்ஃபேஸில் வந்து வைக்க போகிறோம். அந்த சர்ஃபேஸ்லேயுமே கண்டிப்பாக ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் க்ரீன் கலரில் டார்க் க்ரீன் போட்டேன் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து லைட் க்ரீனாக தான் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு ஒரு சர்ஃபேஸில் வந்து வச்சுக்கோங்க. அந்த சர்ஃபேஸில் வந்து ஆயில் தடவிக்கோங்க. இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் கவர் விரித்து கூட அது மேலே வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம எதை வச்சு நான் மோல்டு செய்ய போகிறேனோ அதுலேயுமே வந்து ஃபுல்லாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை மெதுவாக அந்த மோல்டில் மெதுவாக அதை வந்து இன்சர்ட் பண்ணணும். அப்படின்னா தான் ஷேப் வந்து நம்மளுக்கு வந்து கிளியராக வரும். சைடில் உள்ள அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா அதை வந்து ஸ்மூத் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா வந்து அதை வந்து மெதுவாக அதை இன்சர்ட் பண்ணி வச்சிடலாம். மெல்லமாக இன்சர்ட் பண்ணி அப்படியே வந்து வச்சுருங்க. இது ஒரு 3 hours கிட்ட இதை வந்து எந்த ஒரு டிஸ்டர்புமே பண்ணாமல் அதை அப்படியே வந்து வச்சிடணும். ஸோ நான் அது பக்கத்துலேயே இன்னொரு கேப் இருக்கிறதுனால நான் இன்னொரு ஜும்காவையும் நான் வந்து அதுக்குள்ளே வைக்கிறேன். மெதுவாக அதையுமே வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க. நான் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கணும் அப்படிலாம் செய்ய மாட்டேன். இந்த மாதிரி பக்கத்தில் வச்சாலும் நம்மளுக்கு வந்து ஷேப் தான் வந்து முக்கியம். இதை நீங்கள் வந்து சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஷேப்பில் இந்த மோல்டு வந்து செய்யணும். அதாவது பர்ஃபெக்டான ஷேப் மீன்ஸ் சுற்றிலும் அதை வந்து ரவுண்ட் ஷேப்போ ஸ்கொயரோ அந்த மாதிரி செய்யணும். நம்ம வந்து நம்ம பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காண்டி எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையான ஷேப்ஸான ஜிம்கா மோல்டு எல்லாத்தையுமே நான் வந்து வச்சுருவேன். ஸோ இதுலேயே எனக்கு வந்து இன்னொன்று வைக்கிற மாதிரி இடம் இருந்தனால நான் 3ஐயுமே வந்து வச்சுட்டேன். ஸோ நம்ம ஒன் டைமில் ஒரு ஜிம்கா தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ அது நம்ம வந்து ஹேண்டுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் வெளியே எடுக்கிறதுக்கு. ஸோ நான் இதை வந்து 3ஐயுமே வந்து வச்சுட்டு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஓரமாக வந்து வச்சுருங்க. சைடில் எதுவும் கிராக் எதுவும் விழுந்தாலும் அதை லைட்டாக ஸ்மூத் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து ஸ்மூத் ஆயிரும். பட் இதை வந்து ஃபாஸ்ட்டாக வந்து செய்யணும். உடனே பிசைஞ்சிட்டு உடனே இது வந்து செஞ்சிடணும். ஏன்னா இது வந்து சீக்கிரமே வந்து கட்டியாயிரும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை வந்து ஒரு ஓரமாக வந்து வச்சுருங்க, எந்த வித டிஸ்டர்பும் இல்லாமல். நெக்ஸ்ட் நான் இதே மாதிரியே வந்து பர்பிள் கலர் யூஸ் பண்ணி இதே மாதிரியே பண்ணேன். ஸோ அதையுமே வந்து இந்த மாதிரி மெதுவாக இன்சர்ட் பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், நான் ஒரே பேட்லேயே இத்தனை ஷேப்ஸ் வந்து வச்சுருக்கேன். இது நீங்கள் வந்து ஒரு சேல் பண்ணணும் அப்படின்னா பர்ஃபெக்டாக ஒரு 1 or 2 மட்டும் வைங்க. இல்லை நீங்கள் பர்சனல் யூஸ்க்கு தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல வேணுங்கிறத வந்து வச்சிடலாம். ஸோ இது நான் வந்து ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுருக்கிற மோல்டு. இது எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து அன்ஈவன் ஷேப்பாக இருந்தாலும் அதில் உள்ள அந்த இம்ப்ரெஷன் வந்து ரொம்பவே வந்து கரெக்டாக விழுகும். நான் இது எல்லாமே வந்து இந்த மெத்தடில் தான் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இதில் உள்ள எல்லா மோல்டுலேயுமே நான் வந்து ஷேப்ஸ் வந்து செஞ்சுருக்கேன். நான் இது எல்லாமே வந்து ஸ்டட்டு விற்பாங்க இல்லையா, ஸோ ஸ்டட்டுக்காக நான் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ இந்த மோல்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பேஜில் இந்த மோல்டில் செஞ்சக்கூடிய ஜும்காஸ் எல்லாமே வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பேஜில் உள்ள ஜிம்கா ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து பாருங்கள். நிறையா ஸ்டெட்ஸ் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து பாருங்கள். ஸோ நான் வந்து ஒரு 3 hours அப்புறம் இப்போ நான் வந்து அதை வந்து எடுத்து காமிக்கிறேன். ஸோ மோல்டுலேருந்து மெதுவாக நம்ம எடுத்தோனாலே ஈஸியாகவே இது வந்து வந்துடும். ரொம்ப டைட்டாக தான் இருக்கும் இல்லை, ஏன்னா நம்ம ஆயில் அப்ளை பண்ணி தான் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ ஈஸியாகவே இது வந்து வெளியே வந்துடும். ஸோ எல்லா மோல்டில் உள்ள எல்லா அந்த இயர்ரிங்ஸையும் நீங்கள் எடுத்து நீங்கள் மறுபடியும் நார்மலாக எப்போயும் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் இயர்ரிங்ஸை. அது வந்து பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக அது வந்து ஷேப் வந்து வந்திருக்கு அப்படின்னு. இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே வந்து அந்த மோல்டுலேருந்து நான் வந்து எடுத்துடுறேன். ஸோ பாருங்கள், நம்ம எவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மோல்ட்ஸ் வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த சிலிக்கான் பேஸ்ட் வெறும் 200 தான். இதில் நம்ம வந்து 20+ மோல்டே வந்து செய்யலாம். ஸோ நம்ம இதுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து 500 800ன்னு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ நான் வந்து அந்த மோல்டில் வந்து நான் எப்படி இம்ப்ரெஷன் வருது அப்படின்னு நான் க்ளே யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த மோல்டுலையுமே நீங்கள் ஒவ்வொருக்கையும் க்ளே அப்ளை பண்ணும்போதும் ஆயில் வந்து ப்ரெஷ்ஷை வச்சு ஆட் பண்ணிக்கணும். லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து களிமண்ணை வந்து உள்ளே வச்சு நம்ம இம்ப்ரெஷன்ஸ்க்கு வந்து வைக்கணும். ஸோ பாருங்கள், நான் இந்த ஃபர்ஸ்ட் பீகாக் வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதை சுற்றியில் உள்ள எக்ஸஸை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். அழகான பீகாக் வந்து வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி தான் செய்யணும். இதை பற்றி நான் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வந்து சால்வ் பண்ணுறேன்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.